எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். 11 கட்டியிருக்கிறோம். இதில் மிஸ் ஆகிருக்கிறது வந்து தீவ பகுதி வேலனை, உர்ராத்துறை, நெடுந்தீவு, மற்றது கார்னர், இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை கட்டுவோம். அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் இன்னும் போடல. அப்போ 11 போட்டோம். மொத்தம் 11 மாதம் 6 போடல, 11 போட்டோம். இப்போ கட்டுப்பணம் நேற்று சொல்லியிருந்தீங்க காணாத இருக்கேண்டு. இப்போ கட்டுப்பணம் எல்லாம் கிடச்சிதா? இப்போ வடகிழக்கில் போட்டிக்கிறது சொன்னீங்க. இப்போ கிழக்கு மாகாணத்தில் எந்த போட்டாச்சு. இப்போ கிழக்கு திருவோணமலையும், திருவோணமலை என்னோட மாதிரி பட்டினம் சூழல் அதுவும் போட்டாச்சு கிழக்கு. மற்றது இதுக்கு போடுறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ புதுக்குடியிருப்புக்கு 4 மொத்தம், அதில் 3 போடுவோம். மற்றது வவுனியாவில் 5 நினைக்கிறேன், அதில் 3 காட்டியாச்சு விடுறேன் நிறையன்னு சொல்லிட்டேன். அதில் உண்மையாகவே என்ன நான் நினைக்கிறேன், இவ ஜேவிபி கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். அந்த ரிப்போர்ட் ஏதோ 3 மொழியாக்கம் செய்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பிரச்சனையாக போகும். பொலிட்டிக்ஸ் தானே எப்போ இது பிரச்சனையாக போகும். அடுத்த காலத்தில் மாநில சபையில் என்ன நடக்கிறன்றதே எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. அதான் நடந்தது. ஏனென்றால் எவ்வளோ ஆசை வருது, எவ்வளோ போஸ் போகுது, எங்கே காசு ஒதுக்கப்பட்டது ஒன்றுமே ஒருத்தரும் தெரியாது. இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, எடுக்கிற நாங்கள் வெல்லுற சகல மாநகர சபை, பிரதேச சபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவில் வரும். அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வார காசு, செலவழிக்கப்படுற காசு, போகிற காசு, அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பைகள் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் உண்டு. சகலதும் செய்வோம். உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியும். இப்போ கொழும்பில் ஒன்றுமே ரோட்டில் இருக்காது. இப்படி பேக்கெல்லாம் மாட்டு கழிவுகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னால் இயலாது. ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய் கொண்டிருக்கு. அது சூப்பராக முக்கியமாக உங்களுக்கு எங்களோட இதில் போனீங்கன்னா தெரியும். இது உங்களுக்கு திருசாந்திக்கு படுகொலை செய்யப்பட்டது என்னோட மாதிரி செம்மணி. அதுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும். அந்த வயலுக்குள்ள அந்த வயலோரங்கள் அதில் இதில் மருத்துவ கழிவுல இருந்து எல்லாமே போடப்பட்டிருக்கு. நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேராக பொறுப்பு கூட இருக்கும். அதை ஏன் க்ளீன் பண்ணல. இப்போ உங்களுக்கு இங்கே 5 சந்தி அங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அந்த ரோட்டு வழியெல்லாம். நாங்கள் வந்தொரு உடனே செய்யலை, வந்து ஒரு நாள் செய்யலான்னு ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுப்பேன். அப்புறம் என்னோட இருக்கிறார்கள் எல்லாருக்குமே இந்த 5S சிஸ்டம்ஸில் இருந்து கைசன், கைசார் எல்லாமே படிப்பிப்பேன். ஒரு பிரச்சனை, நாங்கள் இந்த காமராயர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். என்னென்றால் கௌசல்யா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். நான் எப்பயோ சொல்லிட்டு தானே. இப்போ மற்றது தங்கச்சி அம்மா என்ன பேர் ஜோகேஸ்வரி, அவள் வந்து வல்வெடுத்துறை போட்டிருக்கோம். பிராசன்னை வந்து பருத்துறை பிரதேச சபைக்கு போட்டிருக்கிறோம். சாவச்சேரி மாநகர சபைக்கு சதீசனை போட்டிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மற்றது எங்கள்ட ரெஜியை போட்டிருக்கிறோம் பிரதேச சபைக்கு. மற்றது நல்லூருக்கு எங்கள்ட என்ன பேர் திலீபண்ணாவை போட்டிருக்கிறோம். வேறு மற்ற எங்கள்ட லட்சிகனை வந்து வெளியான் முழுக்க பொறுப்பாக போட்டிருக்கோம். அதில் வெளியான் தென்மேற்கு அவர் பார்க்குறார். மற்றது அந்த அண்ணன் கொடியாமத்துக்கு ஜெயதாஸ் போட்டிருக்கிறோம். என்னடாப்போ இந்த பிரதேச சபையெல்லாம் ரன் பண்ணுறது சரியான ஈஸி. சில பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இருக்குன்னு நினைக்கிறோம். சில பேர் வெளிநாட்டிலேருந்து சொல்லியிருக்கோம் தாங்கள் அந்த ரீசைக்ளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கணும். அப்போ அவை அப்படி போட்டுச்சுனோம்னா இல்லை கன பேருக்கு வேலை வரும். அதிலேயே திருப்பி ரீசைக்கிள் பண்ணப்பட்டு சாமன். இப்போ அதிலேயே பார்த்தா தெரியும். அந்த அதில் போட்டு அடிச்சுக்கிட்டாங்க. 19 நாளைக்கு தாக்கல் செஞ்சுருவோம். காசு கட்டின காசெல்லாம் கவர்மெண்ட் தாக்கல் செஞ்சுருவோம். மற்றது இப்போ யாழ்ப்பாணத்தில் 6 மிஸ்ஸிங், முல்லைத்தீவில் 2 மிஸ்ஸிங், 2 உண்டு முல்லைத்தீவில் 1, வவுனியாவில் இந்த தெற்கு சிங்கள பிரதேச போடையில் மற்ற வவுனியாவில் 1 மிஸ்ஸிங். மற்றது மன்னார் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. மன்னார் தான் பிரச்சனையாக இருக்குது. மற்ற இடமெல்லாம் சரி.